முதல் பாட்டு, அதாவது யுகபாரதியோட பாட்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கேட்ட முதல் பாட்டு என்ன? சின்ன வயசுல வந்து பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன். இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன், பிறர் பார்க்கவும் விடமாட்டேன், கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்கை கொடுக்க மாட்டேன். இங்க திரும்பினாலும் இந்த பாட்டு தான், எங்க போனாலும் காலேஜ்ல இன்டர்வலுக்கு போகும்போது அங்க எவனா சொன்ன பாடிட்டு இருப்பான். குட்டி பசங்க கூட அந்த சொயம் பாட்டு ஏன்னா ரொம்ப போடுங்க கையளவு நெஞ்சத்துல கடலளவு வாசம் மச்சான் அப்படி அளவுகோலே இல்ல, அதுதான் காதல் மச்சான் அப்படின்னு வரும்ல. இன்னும் வேற லெவலானது இல்ல. ஐயோ ஆனந்தமே இருக்குல்ல. உன்னை முதல் முறை கண்ட நொடியிலே தண்ணிக்குள்ளே விழுந்தேன், அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல, மெல்ல மெல்ல கரைந்தேன். யுகபாரதியோட பிலிமோகிராஃபி தான் போயிட்டோம் அப்படின்னா இந்த படம், அந்த படத்தோட மியூசிக் யாருன்னா இமான் இருப்பாரு. ஆல் சாங்ஸ் எல்லாமே ஆல் சாங்ஸ் தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தேசிங் ராஜா, ரஜினி முருகன் 2010க்கு அப்புறம் 10க்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து பார்த்திபன் கனவு. அதுல வந்து கொடியினில் காய்கிற சுடிதார் எடுத்து மடிக்கிற சாக்கில் வாசனை குடித்து மூச்சில் உன்னை சொட்ட சொட்ட நான் கண்டேன். இதெல்லாம் என்ன மாதிரியானது இல்ல, இதெல்லாம் வைரமுத்து வகைரா. யுகபாரதி கொஞ்சம் டீப்பா போய் டீகோட் பண்ணனா வைரமுத்துக்கு நிகரான சில விஷயங்கள்லாம் வரும். வெல்கம் பேக் மக்களே. போன வாரம் இதே லிரிக்கல் டீகோட்ல நாமுத்துக்குமாரோடைய வரிகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலன்னா நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த வாரம் யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா யுகபாரதி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வி ஆர் ஜாயின் பை வீரா. வணக்கம் வீரா. வணக்கம். முதல் பாட்டு, அதாவது யுகபாரதியோட பாட்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கேட்ட முதல் பாட்டுனா என்னது? தெரிஞ்சு கேட்டல, அவரோட முதல் பாட்டை வந்து நம்ம கேட்டிருக்கோம். அவர் சின்ன வயசுல வந்து பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் பாட்டு வந்து ஸ்னேகா ஆடிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சின்ன வயசுல அடிக்கடி கேட்டிருக்கோம். அந்த ₹1 காயின் வந்து அந்த சோள கதிர் இருக்கும் 2 பக்கம், அது வந்து அதெல்லாம் செட்ல போட்டுருப்பாங்க. ₹1 கோலத்தை போட்டு கோலம் போட்டது அந்த விஷுவலா நம்மளுக்கு பயங்கரமா அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ், அதுக்கப்புறம் யுகபாரதி அவரோட எல்லா இன்டர்வியூலயுமே சொல்லுவாரு. ஆமா, அது நான் எனக்குமே பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன். அது யுகபாரதியோட பாட்டுன்னு தெரியாம நானும் அதை அப்பதான் கேட்டேன். அப்ப என்ன ஸ்னேகா வந்து சிரிச்சுட்டே ஆடுவாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்களா, சரி சின்ன பையன் ஒரு 4, 6, 7 வயசு பையன் சார் அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருப்பான். அண்ட் அதே மாதிரி விஷுவலி ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். நீங்க சொன்னது ஆனா அந்த ₹1 கோலத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா ரிவர்ஸ்ல ஸ்னேகா உருண்டு போவாங்க. என்னடா வேற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பாட்டு அதுல. அண்ட் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோன்னா அது அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிக்கெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஒரு காதல் முறியாம இருக்கணும், ஒரே கலர் சட்டை போட்டிருக்கோம் 2 பேரும், அப்போ காதல் முறியாம இருக்கணும்னா நீ ஏதோ ஒன்று எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்துட்டு சரி இப்போ என்ன கொடுக்கலாம்னு டக்குனு இந்த ₹1 காயின் எடுத்து கொடுப்பாங்க. அதை வச்சுக்க என்னப்பா ஏதேதோ கொடுப்பேன்னு பார்த்தா நான் ₹1 கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க. அண்ட் அந்த ₹1 வந்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த ₹1 காயின் சாதாரண விஷயம், அது எந்த அளவுக்கு அவங்கள எங்க பார்த்தாலும் எனக்கு ₹1 தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அதை எம்பசைஸ் பண்ற மாதிரியா அந்த லைன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த இதுல இருந்து நான் ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன், பிறர் பார்க்கவும் விடமாட்டேன், கடவுள் வந்து கேட்டாலும் கூட காணிக்கை கொடுக்க மாட்டேன். கடவுளே வந்து கேட்டாலும் இந்த காணிக்கை நான் போட மாட்டேன், எனந்தது எனக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் அதுல. அண்ட் அதுல பார்த்தோம் அப்படின்னா தங்க நகை எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த ₹1 இந்த ஒற்றை நாணயம் போதாதா அப்படின்ற மாதிரி, தங்க ஆபரணங்கள் எதுவும் வேண்டாம், இந்த ஒற்றை நாணயம் போதாதா அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் சொல்லுவாங்க. அந்த படத்துல வர்ற சீனா பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதோ பெருசா எடுக்கிற மாதிரி ஏதோ வந்து ₹1 காயின் எடுத்து கொடுக்குற என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அங்க பாட்டுல வந்து எனக்கு நீ தங்க ஆபரணம்லாம் வேண்டாம், அந்த ஒரு நாணயம் போதும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுல சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான. எனக்கு என்ன அந்த பாட்டுல லிரிக்ஸ் பிடிக்கும்னா வந்து செல்வ சீதனமே நீ சிரிக்கையிலே பல சில்லறை சிதறிவிடும், செலவு செய்ய நினைத்தால் கூட இதயம் பதறிவிடும். இது வந்து எல்லாருக்குமே உள்ளதானே, நம்ம அவங்க மெமரிஸா ஏதோ ஒண்ணு வச்சிருப்போம், அதை வந்து இழக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசே வர ஐயோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாடி ஒருத்தர் உண்டு, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட ஒய்ஃபோட அவங்க பார்த்து வந்த முதல் படத்தோடைய டிக்கெட் எல்லாத்தையும் ஆல்பம்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பயங்கரமா 1990s வந்த படத்தோட டிக்கெட்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த டைட்டானிக் ரிலீஸ் ஆச்சுல, டைட்டானிக் ரிலீஸ் ஆன டைம்ல அவங்க போய் பார்த்து, ஸோ அந்த 90s வந்து டைட்டானிக் மூவி வந்து ஒன்னா போய் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து டிக்கெட்ஸ்லாம் அந்த இதில் எடுத்து காட்டாங்க. என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்குது அப்படின்ட்டு. அதான் நீ சொன்னல, அந்த நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களோட அதுனா அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லேட்டர் ஸ்டேஜஸ் நீ வந்து இந்த பாட்டு லிரிக்கலா பார்க்க ஆரம்பிச்சு ஓகே இதுதான் யுகபாரதி அப்படின்னு நீ கேட்க ஆரம்பிச்ச பாட்டுனா அது என்னவா இருக்கும்?
எனக்கு வந்து ஐயையோ ஆனந்தமே, கும்கி படத்துல அந்த கும்கி மொத்தாலுமே வந்து யுகபாரதி லிரிக்ஸ்னு தெரிஞ்சு நல்லா. எனக்கு சொய் தான், எனக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் அந்த ஏறத்தாழ அந்த சன் மியூசிக்கா இது இசை அருவியான்னு தெரியல, ஏதோ ஒரு திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாங்க. இசைடி இவான் பாடலாசிரியர் வரிகளா பாடலாசிரியரா ஏதோ சம்திங் போட்டு யுகபாரதி போட்டிருப்பாங்க. அப்பதான் ஏன்னா சொய் பயங்கர ஹிட், சரியான ஹிட். அது நான் 10th படிக்கும்போது 9th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்போ வந்து இங்க திரும்பினாலும் இந்த பாட்டு தான், எங்க பாடினாலும் இன்டர்வலுக்கு போவோம், காலேஜ்ல இன்டர்வலுக்கு போகும்போது அங்கே எவனா சொன்னேன் பாடிட்டு இருப்பான், பிடி கிளாஸ் போனாலும் அங்கேயும் யாராச்சும் சொன்னேன் பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குட்டி பசங்க கூட அந்த சொய் பாட்டு. ஆமா, ஏன்னா ரொம்ப போடுங்க ஏன்னா அது ஒரு ஒரு கேட்சியான ஒரு இது இல்ல அது அப்படின்னும் போது கண்டிப்பா அதை அதுல லைன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், செமையா இருக்கும். அதுல நான் எனக்கு அதுல பர்டிகுலரா நான் ரொம்ப ரசிச்ச ஒரு லைன் அப்படின்னா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசை மச்சான் அப்படி அளவுகோலே இல்ல அதுதான் காதல் மச்சான் அப்படின்னு வரும்ல, அதுதான் இன்னும் வேற லெவலானது இல்ல. கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசை, என்னது நெஞ்சத்துல இருக்கிறது இந்த கையளவு தான் இருக்குது, ஆனா எனக்கு கடல் எனக்கு ஆசைகள்லாம் எனக்கு கடல் அளவு இருக்குது, இதுதான் காதல் அப்படின்ற மாதிரி. அது எல்லாத்துலயுமே இந்த ஒரு சின்ன ஹைக்கூ கவிதை மாதிரி தான் இருக்கும், ரெண்டு லைன்ல ஒவ்வொரு கவிதை போய்கிட்டே இருக்கும். அது பாட்டுல சரியான பாட்டு, அது மியூசிக்காவும் இமான் பிரிச்சிருப்பாரு. அதெல்லாம் அண்ட் அந்த தோல் கருவிகள்லாம் வந்து பயங்கரமா போட்டிருப்பாங்கல்ல, அந்த அந்த சரியான இது. அந்த இன்னொன்னு அதுல இது பாரு, ஏடளவு எண்ணத்துல எழுத்தளவு சிக்கல் மச்சான், எனக்கு இதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஏடளவு இது இருக்கான அந்த எழுத்தளவுல தான் எனக்கு சிக்கல்கள் அப்படின்றது எழுத்தளவுல தான். ஏன்னா ஒரு புக்கோ ஒரு பெரிய ஒரு நாவல் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு நாவல்ல ஒரு சின்ன எழுத்துன்னா எவ்வளோன்னு இருக்கும், ஒரு மிஞ்சி போன இத்தனை லைன் இருக்குது, ஒரு 10,000த்துல ஒரு கோடியில ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், 1,00,000 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை எனக்கு பிரச்சனையா இருக்கு, அவ்வளவுதான் சிக்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு அதுதான் ஊர் மச்சான் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததே வந்து இது இந்த பாட்டு இது வரும்ல, நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அங்க அந்த இது அவங்க சொந்த இது அந்த அந்த உறவுகளை விட்டு வெளில வர முடியாம தானே அந்த பொண்ணு இருக்கும். ஆமா ஆமா, அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அழகா நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் அப்படின்ட்டு, அது நல்லா இருக்கும். அது அதுல அந்த என்ன அவங்க 2 பேரும் பாட மாட்டாங்க அந்த பாட்டை, ஆக்சுவலா அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாட்டு இது பண்ணிருக்கும். ஆனா அதெல்லாம் சரியான பாட்டு, எனக்குலாம் அந்த பாட்டுலாம் இப்ப கேட்டாலும் என்ன மாதிரியான பாட்டுல அது அப்படின்னு மியூசிக்கலாவும் சரி எதா இருந்தாலும் அது பயங்கரமானது. அதே மாதிரி ஐயையோ ஆனந்தமே இருக்குல்ல அதே படத்துல, அதுல வந்து உன்னை முதல் முறை கண்ட நொடியிலே தண்ணிக்குள்ளே விழுந்தேன், அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன், அது சரியானது இல்ல. அடுத்த பாரு, கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நானும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி. கண்களில் கண்டது பாதிதான், நான் அங்க பார்த்ததுல வந்து ஒரு காதலோ சம்திங் நான் கண்கள பாத்துட்டேன், ஆனா கற்பனைகள்ல வந்து இன்னும் மீதி எல்லாம் எனக்கு என் கற்பனைகள்ல வருது அப்படின்னு ஹரிச்சரன் பாடியிருப்பாங்க. அவர்லாம் மெஜஸ்டிக்கான ஒரு இது, விஷுவலாவும் சரி. அந்த கும்கி ஆல்பமே என்னன்னா இமான் வந்து பிரிச்சு விட்டுருப்பாரு. இமான் யுகபாரதி வந்து மைனா, ஆமா இதுக்கு முன்னாடி மைனால காம்பினேஷன்ல செம்ம ஹிட் கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்ததான் அந்த அதே இதுல அதே டைரக்டர் அதே மியூசிக் டைரக்டர் அதே காம்போ பக்காவான இது. ஆக்சுவலா இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு பயங்கர இதா இருக்கும், ஏன்னா ஒரே டைரக்டர் ஒரே மியூசிக் டைரக்டர் அதே லிரிசிஸ்ட் அந்த 3 ஒரு ட்ரியோ சேர்ந்துருச்சு பக்காவா அமைஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டு வந்து தொடர்ந்து ஹிட்டுக்கு மேல ஹிட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேபி லைக் ஆனா அந்த காம்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. எனக்கு பிரபு சாலமனும் படங்கள் யுகபாரதி காம்போங்கிற செட் ஆயிடுச்சு. ஆமா, அது எக்கச்சக்க இது இல்ல. நான் அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்சது இமான் யுகபாரதி இமான்னாலே யுகபாரதி தான் எழுதுறாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற இடம்லாம் வந்துருச்சு. அந்த விக்கிபீடியா பேஜ் போயிட்டேன்னா யுகபாரதியோட அந்த பிலிமோகிராஃபி எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா போட்டு இந்த படம் அந்த படத்தோட மியூசிக் யாருன்னா இமான் இருப்பாரு. ஆல் சாங்ஸ் எல்லாமே ஆல் சாங்ஸ் தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தேசிங் ராஜா, அப்புறம் அது பேர் என்ன இது ரஜினி முருகன் எல்லாம் ஆல் சாங்ஸ் அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு இரா வேற, அந்த ஒரு 2010க்கு அப்புறம் 10க்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. இமானுக்கு எதற்கும் துணிந்தவன் வரைக்கும் எழுதியிருக்காங்க நினைக்கிறேன். எதற்கும் துணிந்தவன்ல அந்த உள்ள முருகதையா யுகபாரதி எழுதுனதுதான் இது. அதுல என்ன மைனால ஒரு பாட்டு நல்லா இருக்கும். மைனால எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். மைனா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். பாட்டு இது மைனா நெஞ்சுக்குள்ள, எனக்கு மைனா நெஞ்சுக்குள்ள ஒரு சரியான லைன் உண்டு. என்னன்னா சிம்னி விளக்கு, அந்த சிம்னிக்கு மண்ணெண்ணைய போல சித்திரைக்கு உச்சி வெயில போல நீயும் எனக்காக
நீயும் எனக்காக, அதாவது என்ன, நீயும் எனக்காக, உயிர் வாழ்வேன் உனக்காக, சக்கரத்தை போல சுத்தி வரும் ஆசை, கண்ணு மைய வாங்கி தீட்டிக்கிற மீசை. இப்ப அந்த 2 தான். அதுக்கப்புறம் வரதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது? அடியே நீ மணலை, வெறும் மணல் தான், மணலை திரிச்ச கயிறா அப்படிங்கிற சமயம் இருக்கும். அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உசுர கடைஞ்ச தைரா. எனக்கு என்னன்னா அந்த சிம்மினிக்கு இது என்னன்னா என்ன சொல்றது, அவளும் நானும் அமுதும் தமிழும் மாதிரி இருக்குல்ல, எனக்கு அந்த இதோட எனக்கு இது ஒட்டி போற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ரெண்டும் பிரியாத ஒண்ணு, அமுதும் தமிழும் அழியும் கடலும் பிரியாத மாதிரி சிம்னி எரியாது. அதே மாதிரி சித்திரை உச்சி வெயில்னா சித்திரையே கிடையாது. அதே மாதிரி நீயும் நானும் காலநிலை மாற்றம் வந்துருச்சு, மழை பெய்யுது. இப்ப இன்னும் என்ன மார்கழி வரும்போது, மார்கழி வரப்போகுது, இன்னும் மழை பெய்யுது, இன்னும் அப்பப்போ வெயில் அடிக்கிறதெல்லாம் தாங்க முடியாம தான் இருக்கு. சோ அதே மாதிரி கண்ணு மைய வாங்கி தீட்டிக்கிற மீசை, எனக்கு அது ஒரு பவர்ஃபுல். நான் இன்னொன்னு சொல்லவா, எனக்கு இது அவரோட ஆரம்ப கால பாட்டு ஒண்ணு எனக்கு ஒப்பிட முடிஞ்சது. அது என்ன ஞாபகம் இருக்கா? காதல் பிசாசு. காதல் அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி அவர் நிறைய டைம் சொல்லியிருப்பாரு. காதல் பிசாசுல என் மீசைக்கும் பூவாசம் நீ தந்து போனாயடி அப்படின்றது எனக்கு அதே இதுல இருக்கு. உன் கண்ணு மைய வாங்கி நான் தீட்டிக்கிற மீசை அப்படின்னும் போது எனக்கு என்னன்னா, அந்த மீசை அப்படின்னும் போது ஒரு ஆணு, அந்த பூவாசம் அப்படின்றது ஒரு பெண்மையை குறிக்குது. அதே மாதிரி இங்க கண்மை அப்படின்றதுமே ஒரு பெண்மையை குறிக்குது. அந்த ரெண்டு பேரும் அப்படி ஒன்னா உறவாடுறதுல அதுவும் இதுவும் இணைஞ்சுக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு அந்த இதுல நான் பர்டிகுலரா நோட் பண்றேன். எனக்கு அதையும் லைட்டா ஒப்பிடவும் தோணுச்சு எனக்கு. அது மாதிரி இவர் நம்ம ஊர்ல இருக்கிற வட்டார வழக்குனா பாட்டுல யூஸ் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் சைட்ல இருக்கிற வட்டார வழக்கு, உங்க டெல்டா ரீஜியன். ஆமா, இவர் யூஸ் பண்ணிட்டு இருவார். அந்த கட்ட வண்டி இது மாதிரி இந்த படத்துல என்ன ரம்மி படத்துல கூட மேல கூட வச்சு பாட்டுல சரியான பாட்டு. தூவக்கால்ங்கிற வார்த்தை தஞ்சாவூரை தாண்டி நீ வெளில போனீங்கன்னா யாருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது. தூவக்கால்னா சாம்பிராணி போடுறதுக்கு சாமி கோயில்ல வீட்டுல வச்சிருப்பாங்க. சாம்பிராணி போடுறதுக்கு அதை வச்சுதான் சாம்பிராணி போடுவாங்க. அந்த நெருப்பு போட்டு அது தூவக்கால்னு சொல்லுவாங்க. அதை ஒரு தூவக்கால தேய்ச்சி வச்சா துரு ஏறுமா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிருப்பாரு. நிறைய எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. இந்த மாதிரி தஞ்சாவூர் வட்டார வழக்கு, அது மாதிரி நம்ம பேச்சு வழக்குமே இவர் பாட்டுல நிறைய பேச்சு வழக்குல உள்ள வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாரு. ஆமா, அது நான் சில எனக்கு என்னன்னா, சில இதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஈஸியா புரியாது. சரி, இது எதுக்கு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர் வழக்குல இருந்து பார்த்தோம்னா நமக்கு அது ஓகே இதுதான் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அவரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நீங்க எள்ளுவைய பூக்களையே அப்படின்ற ஒரு இதுக்கு அவர் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா அந்த என்ன சொல்றது, ஏன் நெல்லுவைய பூக்களையே, ஏன் அதுவும் சொல்லாம ஏன் எள்ளுவைய பூக்களையே ஸ்பெசிபிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு விளக்கம். அமங்கலமான ஒரு அது அந்த லிரிக்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஊர் வழக்குல எழுதுறதுல என்ன எழுதிருப்பாங்க, கட்ட வண்டி செல்லும் வழி தேட, உண்டி வில்லு ஜல்லிக்கல்ல தேட. உண்டி வில்லுன்னா அந்த இது அடிக்கிற கேட்டபிள்ட் அடிக்கிறது. இது எங்க ஊர் வட்டார வழக்குல, இது எந்த ஊர் வட்டார வழக்குன்னு தெரியல. ஆனா எங்க ஊர்ல வேற சொல்லுவாங்க. எங்க ஊர்ல உண்டிகோல்னு சொல்லுவாங்க சிலர். உண்டிகோல் சிலர் உண்டிகோல்னு சொல்லுவாங்க. சிலர் நிறைய சொல்லுவாங்க. பொதுவா இங்கிலீஷ்ல வேணா கேட்டபிள்ட்னு வச்சுக்கலாமே, அவ்வளவுதான். ஆமா, அதுதான் அதை சொல்லிருப்பாரு, உண்டிக்கல் ஜல்லிக்கல்ல தேட. அழகா இருக்கு, சமயம் சொல்லிருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு பாரு, அன்றாடம் யூஸ் பண்றதுல இருந்து எடுக்கிற நிலா, வானம், மேகம் அப்படின்னா அப்படி இல்லாம நம்மளோட அன்றாடத்துல இருந்து எடுத்து எழுதுறது ரொம்ப அழகா. அது உண்மை. ஏன்னா மத்த ரொம்ப கிளீஷியான மெட்டஃபர். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யுகபாரதி ஒரு டைம் இவர்கிட்ட பேசியிருக்காரு போல, இளையராஜா சொல்லியிருக்காரு. இந்த ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு, என்னன்னா ரொம்ப கிளீஷையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம விட்டேன். அது இளையராஜா சொன்னாரு, வார்த்தையில என்ன தீண்டாமை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படின்னு என்ன தீண்டாமை, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் இதுல யூஸ் பண்றது என்ன தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அவருக்கு ஆமா அதான் நியாயம் தானே, எதுக்கு அல்லன்னு. ஆனா என்னன்னா கிளீஷையா இருக்கு அப்படின்றது நமக்கு ஓரளவு என்ன சொல்றது, கமர்ஷியலா பாத்துட்டோம் அப்படின்னா சரி, என்ன எத்தனை டைம்டா கண்ணு மண்ணு கண்ணே மணியே முத்தே மணியே நிலவே நதியே அப்படின்னு சொல்றோம், உயிரே அப்படின்னு சொல்லி எத்தனை டைம் சொல்ல போறோம். ஆனா அதுல இவர் கொஞ்சம் நிறைய ஸ்டாண்ட் அவுட் பண்ணிருக்காரு. சிலது ஓகே இது கிளீஷையா இருக்கு, நம்ம இதை தாண்டி வேற மாதிரி ஏதாச்சும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மெட்டஃபர்ஸ் நிறைய நீ சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் தான். அது மாதிரி அவர் ஆரம்ப காலத்துல எழுதின பாட்டு எல்லாமே இந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே கவித்துவமா இருக்கும். இப்ப கொஞ்சம் இறங்கி வந்தாரு, நார்மலா பேச்சு வழக்குல எழுதுறாரு. ஆனா ஆரம்ப காலத்துல எழுதுற பாட்டு எல்லாமே நல்ல கவித்துவமா இருக்கு, கவிதை தமிழா இருக்கும். கவிதை தமிழ் அது மாதிரி கொஞ்சம் ஆணும் பெண்ணுக்குமான உறவை ஒரு இன்டிமெசியான ஒரு விஷயங்களை சூப்பரா சொல்லுவாரு. அது மாதிரி இந்த படத்துல என்ன கனா கண்டேனடி பார்த்திபன் கனவு, அதுல கொடியினில் காய்கிற சுடிதார் எடுத்து மடிக்கிற சாக்கில் வாசனை பிடித்து
மூச்சில் உன்னை சொட்ட சொட்ட நான் கண்டேன். இதெல்லாம் என்ன மாதிரியானது இல்ல, இதெல்லாம் வைரமுத்து வகைரா. என்ன அவரு, ஆனா இன்னும் சொல்ல போனா இவர யுகபாரதி கொஞ்சம் டீப்பா போய் டீகோட் பண்ணனா வைரமுத்துக்கு நிகரான சில விஷயங்கள்லாம் வெறும் இதுல பண்ணிருப்பாரு. இன்டிமெசியை வந்து பயங்கரமா இருப்பாரு. அதுல அதே கனா கண்டேனில நான் என்ன சொல்றேன், எதையோ என் வாய் சொல்ல தொடங்க அதையே உன் வாய் சொல்லி அடங்க. என் வாய் சொல்ல தொடங்குற உன் வாய் எப்படி சொல்லி முடிக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. உதடுகள் நான்கும் ஒட்டி கொள்ள நான் கண்டேன் அப்படின்றது. ஓகே ரைட்டு, நான் சொல்ல ஆரம்பிச்சது உன் உதடு முடிக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு மெட்டஃபர் பாரு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, நிலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க. இப்போ அந்த நிலத்தின் மேல நிழல் விழுது, ஓகே ரைட் ஃபைன். அது வந்து என்ன சொல்றது, நிலத்தின் மேல அப்படி படுத்திருக்கிற மாதிரி அவர் அதை பாவிக்கிறாருல, அது எவ்வளவு இதா இருக்கு பாரு. மூச்சானது இதயம் இரண்டும் கட்டி கொள்ள நான் கண்டேன். அந்த ரெண்டும் அன்னைக்கு கட்டி அங்க உருண்டு படுத்திருக்குது அப்படின்ற மாதிரி அதை சொல்றேன்னா எனக்கு இப்படி ஒரு மெட்டஃபரா, நிழல் மேல இல்ல நிலம் மேல நிழல் படுத்திருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இது. இப்படி ஒரு கண்ணோட்டம், இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாரு அப்படின்னு. அவர் என்ன, ஒரு எல்லா பாட்டுக்குமே ஒரு அவர்கிட்டயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அவரு நிறைய புக், அவரோட புக்கு படிச்சோம்னா வந்து எல்லாத்தையுமே எப்படி எழுது, எங்க இருந்து அந்த பாட்டை எடுத்தாரு அப்படின்னு அவர் உண்மையை ஒத்துப்பாரு. காப்பி அடிக்கிறது இல்ல, அது இன்ஸ்பயர் ஆகுறது. இன்ஸ்பயர் ஆகி எழுதுவாரு. அது இது எல்லாமே வந்து அவர் ஏதாவது சங்க பாட்டா இருக்கும். அந்த மாதிரி எதுனா இதுல இருந்து எடுத்திருப்பாரு. ஆனா அது நம்ம பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாரு, நம்ம ஜெனரேஷனுக்கு கொடுத்துரு, நமக்கு புரியுற மாதிரி இருக்கு, நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்குல்ல. அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு யுகபாரதியோட நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, எனக்கு யுகபாரதியோட இன்னும் ரொம்ப பிடிச்ச பாட்டு நீயா பேசியது. எனக்கு அது ஒரு பயங்கரமான பெயின்ஃபுல்லான சாங். அதுல பாரு, ஏதோ நான் இருந்தேன் என்னுள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய், காற்றை மொழிபெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை ஏன் பறித்தாய் அப்படின்னு. ஏதோ காற்று மாதிரி வந்த, இப்போ காற்றாய் வர்றதுன்னு நம்ம எதுவும் அதுவா காத்துனா அதுவும் காத்து மாதிரி வந்த, காற்றுனா என்ன சொல்லுது அப்படின்னு மொழிபெயர்த்து பார்த்தோம்னா மூச்சை பறிச்சுட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி. அது ஒரு பயங்கரமான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பாட்டு தான். அது மாதிரி அவர் எழுதின அந்த உப்புக்கல் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது, அதுவும் ஒரு நல்ல பெயின்ஃபுல்லான ஒரு பாட்டு தான். அது பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாடுற மாதிரி லிரிக்ஸ் எதுக்கா, லிரிக்ஸ் அந்த பாட்டு லிரிக்ஸ் எல்லாமே தேதி தாள போல வீணே நாளும் கிளியிறேனா, தேர்வு தாள கண்ணீரால நாளும் எழுதுறேன். தேதி தாள போல வீணே நாளும் கிளியிறேனா. ஓகே வீணா, ஓகே ரைட், தேதி தாள ஓகே வீணா கிளியிற மாதிரி. தேர்வு தாள கண்ணீரால ஏனோ எழுதுறேன். அது மாதிரி என்ன, அவன் தேர்வு தாள கண்ணீரால ஏனோ எழுதுறேனா, இது சரியானது இல்ல. கரண் வந்து அந்த மீனாட்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அந்த படம், கருப்பசாமி குத்தைக்காரல் உள்ள அந்த அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஒரு தாய் மாதிரி அவளுக்கு தெரிவா, ஒரு தாய் ஒரு பாசத்தை வந்து அங்க அவன் அம்மா இல்லாத பொண்ணு, அவங்க அம்மா போட்டோ பார்த்து அழுதுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லாமே. மீசை வைத்த அன்னை போல உன்னை காண்கிறேன், நீ பேசுகின்ற வார்த்தையெல்லாம் வேதமாகுதே, பாலடைந்த வீடு போல அன்று தோன்றினேன், உன் பார்வைப்பட்ட காரணத்தால் கோலமாறுதே, கட்டில் உண்டு மெத்தை உண்டு ஆன போதிலும் உன் பாசம் கண்டு தூங்கவில்லை எனது விழிகளே, தென்றல் உண்டு திங்கள் உண்டு ஆன போதிலும் கண் நாளும் இங்கு தீண்டவில்லை உனது நினைவில்லை அப்படின்னா எழுதிருப்பாரு. இவ்வளவு பயங்கரம் எழுதியிருக்காரு அதெல்லாம். ஆனா இந்த பாட்டு பெருசா வெளிய உப்புக்கல் தண்ணீருக்கு வாக்கப்பட்டது வந்து எனக்கு நான் தான் கேட்கல போல, சாரி ஃபீல் பண்றது சாரி, இந்த பாட்டு நான் கேட்டது இல்லை, இன்னொரு டைம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த நீயா பேசியதுல நான் வரேன் மறுபடியும். அதுல ஒரு லைன் பாறேன், வேரில் நான் அழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை அப்படின்ட்டு. நான் வேர்ல அழுதுட்டு இருக்கேன், அந்த மேல அந்த பூ வந்து சோகம் தெரியல அப்படின்ற மாதிரி. உனக்கென்றே உயிர் கொண்டேன் அதில் ஏதும் மாற்றம் இல்லை, பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே வாட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி இங்க பாரு, மறப்பதால் நீ மறப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா அப்படின்னு. இந்த காதல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த இது வந்து ஒரு திருமாவளவன் சொல்லியிருப்பாரு, அதுல காதல் பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. காதல் என்ன சொல்ற, காதலிக்கிறவங்க மறைஞ்சு போகலாம், அவங்களுடைய காதல் வந்து கடைசி வரைக்கும் மறையாம இருக்கும், காதல் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியா. எனக்கு கிட்டத்தட்ட இதையும் எனக்கு லைட்டா அவர் வந்து என்னன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலா அதை கொஞ்சம் பொலிட்டிக்கலா அதை கொண்டு போனாரு. ஏன்னா இப்போ காதலிக்கிறவங்க மறைஞ்சிடலாம், காதலுக்கு எதிர்க்கிறவங்க காதலிகளை எதிர்க்கிறவங்க மறைஞ்சு போகலாம், ஆனா காதல் வந்து கடைசி வரைக்கும் மறையாது, அது கடைசி வரைக்கும் ஏன்னா அது உணர்வு அப்படின்ற மாதிரி. எனக்கு கிட்டத்தட்ட அது டோட்டலா கொஞ்சம் பொலிட்டிக்கலா வேற இதுல சொல்லியிருப்பாரு ஒரு ஆங்கிள். அண்ட் இது நான் கிட்டத்தட்ட எனக்கு அதோட ஒரு பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீ மறைக்கிறதுனால இந்த காதல் அப்படின்றது மறைக்கிறதுனாலையும் மறப்பதாலையும் இந்த காதல் வந்து மறைந்து போகாது அப்படின்ற மாதிரியா சொல்லி முடிச்சிருப்பாரு. பயங்கரமானது.
இந்த இது எனக்கு அந்த ஏர்லி டேஸ்ல ரொம்ப பிடிச்சா கில்லி படத்துல குக்கர பாட்டு எழுதிட்டு ஒரு சரியான பாட்டு. அது என்னன்னா மோட்டிவேஷனலா இருக்கும் பாட்டு. எனக்கு இமீடியட் அது மூட் இதாயிடும். மூட் லெவல்லாம் கிரேட் மாஸ் செம மூட லைட்டன் பண்ணணும் அப்படின்னா குக்கர பாட்டு ரொம்ப அழகா வாசிச்சுட்டு பயங்கரமா அதுவா இருக்கட்டும். பாட்டு நடக்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபாவே இருக்கும். அது ஒரு ஆறுதல் கூறுற மாதிரியான ஒண்ணு. அதுல வந்து இங்க இந்த இதுதான் அது வந்து கந்தனுக்கு வள்ளிய போல கண்ணனுக்கு ராதைய போல ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில. இது வந்து இளங்காத்து வீசுதே பாட்டு இருக்குல்ல, அதுல ஒரு லைன் வரும், உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல அப்படின்ற மாதிரி. ஆமா அவரோட. எனக்கு அந்த இதையும் எனக்கு பார்க்க முடியும். ஏன்னா இங்க யாருமே இங்க தனிச்சு இருக்கிற ஆள் கிடையாது. அதுல வந்து த்ரிஷா வந்து எல்லாம் அவங்களோட உறவு எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரியான ஒண்ணா இருக்கும். கந்தனுக்கு வள்ளிய போல கண்ணனுக்கு ராதைய போல ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலா அவங்க தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கான கேர் பண்ணிக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்களோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இந்த இது பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், நல்ல ஒரு சுச்சுவேஷன்லயும் வரும். ஆமா அது எனக்கு அந்த பாட்டுல என்ன, கண்ணுக்குள்ள கனவு இருக்க நெஞ்சுக்குள்ள நினப்பு இருக்க யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல அப்படின்னு. இது உண்மையான இதுதானே. அவங்க இன்னொருத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உன் கண்ணுல என்ன வேணா இருந்துட்டு போலாம், கனவுல நினப்பு இருக்கலாம். அது ஆனா யாருக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு தெரியாது, நமக்கு தெரியாது. கரெக்ட். அதே மாதிரி விஜய்க்கு வந்து இன்னொரு பாட்டு எழுதியிருப்பார்ல, விஜய்க்கு வந்து கண்டேன் கண்டேன் அந்த பாட்டு. அந்த பாட்டுல வந்து ஆக்சுவலா அந்த பாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பல்லவி எழுதினார்னா, ஐயோ ஐயோ கண்கள் ஐயோன்னு எழுதினாராம். வித்யாசாகர் கடுப்பாயிட்டாராம், என்னது ஐயோ ஐயோன்னு பாட்டு ஆரம்பிக்கும் போது வேணாம் வேணாம் அப்படின்னு அந்த லிரிக்ஸ் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாட்டை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு, ஸ்ரீகாந்த் இவர்கிட்ட கொடுத்து, அது என்ன படம், ஐயோ எம் குமரன், ஐயோ கண்கள் அந்த மாதிரி அந்த இதுலயுமே சூப்பரா இருக்கும். இது என்ன, இவர் என்ன சுடிதாரு புடவை, இவர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டு நான் வரேன், வேலை முடிச்சுட்டு மழையில் நனைஞ்சிட்டு வர்றேன், எனக்கு வந்து புடவையால வந்து தலை தோட்டி விடும்போது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாருங்க எல்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட்னு போடுறாங்க. அதாவது அது கொஞ்சம் அது ஆக்சுவலா அவர் எப்படி அது அந்த நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னா மழையில் நினைஞ்சு அவரோட அந்த என்னது அது முந்தானையால என் தலையை தோட்டி விடுவா அப்படின்னு காத்துட்டு இருந்த என்ன ஜீன்ஸ் டிஷர்ட்டோட நிக்கிற அந்த பொண்ணை நான் என்னன்னு சொல்லி திட்டுவது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதான் சுடிதாரை சூடி செல்லும் பூக்காடு தொடும்போது தூரல் சிந்தும் மார்போடு அப்படின்னு. நான் அதுக்கு சொல்றேன், சுடிதாரை பூக்காடு, சுடிதாரை சூடி செல்லும் பூக்காடு தொடும்போது தூரல் சிந்தும் மார்போடு. மழை பெஞ்சிருக்கும் போல, அதனால தொடறதுனால லைட்டா இந்த டைம் போதும் நினைக்கிறேன். தாண்டி மேபி லைக் இன்னொரு செகண்ட் பார்ட்ல கூட மறுபடியும் நம்ம யுகபாரதி பத்தி மறுபடியும் நம்ம பேசணும். நாமத்துக்குமார் நிறைய பேசணும். ஸோ அதெல்லாம் இன்னும் செகண்ட் பார்ட்லலாம் பேசணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய யுகபாரதியோட உங்களோட ஃபேவரட் லைன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.